ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, 28/7/2025 3/8/2025 வரை இந்த காலகட்டத்திலே வார ராசி பலனாக உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், கடக ராசிக்குள்ளார் அமர்ந்திருக்கிறார், கூடவே புதனோடு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் 3ஆம் இடமான கன்னிராசியை பார்ப்பதும், உங்கள் ராசியினுடைய தன்மையிலே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய பார்வை 3, 5, 7 அப்படிங்கிற இடத்துல அமரப் போகிறது அப்படிங்கிறதுனாலையும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான துலா ராசிக்கு இருக்குது. 5ஆம் ராசி அப்படின்னு சொன்னாக்க தனுசு ராசியில் இருக்குது. 7ஆம் ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி ராகு மேலே இருக்குது. அப்படிங்கிறனால இதனுடைய கம்ப்ரைசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறது. 3, 5, 7, 11 அப்படிங்கிறனால உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் கிடைக்கும். அதனால் உங்கள் இஷ்டப்பட்ட விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதற்கான அனுகிரகத்தை குரு பகவான் தருவார். சூரியன் எப்படி கடகராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கடகராசிக்குரிய சந்திரனானவர் பூர நட்சத்திரத்தின் விசாக நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார். இந்த காலகட்டங்களிலே இவர் குருவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தினாலே உங்கள் மனதிலே எண்ணிய வாங்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையப் போகிறது அப்படிங்கிறது கூடுதல் செய்தியும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் செவ்வாயோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் நேராக செவ்வாய் 2ஆம் கன்னி ராசிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். இந்த செவ்வாய் கன்னி ராசியில் போய் உட்காந்துட்டு அவர் நேர் பார்வையால் சனி பகவானை வக்கரகதியில் இருக்கிறவரை பார்ப்பதும், தன்னுடைய இடமான மேஷராசியை பார்ப்பதும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் தன்னுடைய பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை 2, 5 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. அதுபோல் 8ஆம் இடமான சனி இருக்கக்கூடிய விஷயமான மீனராசியும் பார்க்கிறார். 9ஆம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வாரத்திலே நிறைய விஷயங்கள், குடும்ப செலவான விஷயங்கள் எல்லாம் குடும்பத்திலே சில செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. முக்கியமாக மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்களும், ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனோவேஷன்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பொதுவில் கொஞ்சம் செலவுகள், முக்கியமாக மருத்துவ செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், அம்மா ரிலேட்டடான கொஞ்சம் செலவுகளும், அம்மான் ரிலேட்டடான செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குழந்தைகள் வழியிலே சுப செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், கல்வி நிலையிலே சில முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கவலைகளும் சண்டைகளும் வம்புகளும் வழக்குகளும் கொஞ்சம் சிற்சில வழக்கங்கள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி ஒரு சூழ்நிலையை சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வெளியில் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பூர நட்சத்திரத்துலேருந்து மூவ் ஆக போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஆடி பூரத்தன்று நீங்கள் வளையல் வாங்கி அம்மனுக்கு காணிக்கையாக கொடுப்பது அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கஷ்ட நிவர்த்திக்கான சொல்யூஷனாக அந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோல் பால்குடம் இருக்கக்கூடிய அன்பர்கள், இல்லை பூக்குழி இறங்கக்கூடியவர்கள் அவசியம் அந்த ஆடிப்பூரத்தன்று அந்த காரியங்களை செய்யுங்கள். அன்பனுடைய அருணாலே பல விதத்திலும் உங்களுக்கு நன்மை பல விரும்பும் அப்படிங்கிறதும் சும்மா புரிந்து கொள்ளலாம். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதலான செய்திகளாக இந்த வாரத்திலே நல்ல செய்திகளை உங்களை பெற்றுத்தரும். அதனாலே நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.